ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போ நம்ம செம சூப்பரான குல்ஃபி ஐஸ்கிரீம் பார்க்கலாங்களா? செம சூப்பராக அதை பாருங்கள், செஞ்சுருக்கிறத பாருங்கள். இது எவ்வளோ எந்த அளவு இது வந்திருக்கு பாருங்கள். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். குட் மார்னிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல்னா உங்கள் அலமேல் பேசுகிறேன். இப்போ காலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ அருமையான சம்மர் சீசன் இப்போ இருக்கு இல்லைங்களா? இந்த சம்மர் சீசன் செம்மையாக குழுன்னு ஒரு குல்ஃபி ஐஸ் செய்யலாங்களா? அதுக்காக இந்த தேங்காவை வச்சு ஒரு குல்ஃபி ஐஸ் செய்யலாம். தேங்காய் குல்ஃபி ஐஸ் செய்யலாங்க. இதுக்கு தேவையான பொருள் நம்ம ஒரு மூடி தேங்காய் நான் எடுத்துருக்கிறேன். இதை நான் 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கிறேன். ஃப்ரீசரில் வச்சு எடுத்தேன்னா அது கரெக்டாக இந்த பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, இந்த இதோட இது பாருங்க, இந்த ஓடோடு அப்படியே வந்துடுது. நம்ம அப்படியே இதை கட் பண்ணனா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் 2 ஹவர்ஸ் கழிச்சு நான் எடுக்க சொல்கிறேன். இந்த பாருங்க, இது பாருங்க, இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்துடுது. நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து இந்த பிளாக் கலர் இருக்கும். இப்போ இதில் ஒயிட் கலர் இருக்குது. இந்த ஒயிட் கலரு பிளாக் கலரு எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், உங்கள் முன்னாடி இதை பாருங்கள், இதே மாதிரி நான் கீனி வச்சுருக்கிறேன். ஓகேங்க. நம்ம தேங்காய் ஓட்டிலேருந்து நம்ம தேங்காய் அது மேலே இருக்கிறது பிளாக் கலர் இருக்கும் இல்லைங்களா? அந்த இது நம்ம எடுத்துகிட்டு பாருங்கள். உங்களுக்கு நான் உங்களுக்கு ஈஸியான முறை சொல்கிறேன். 2 ஹவர்ஸ் கழித்து முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். அது எடுத்துட்டீங்கன்னா அது ஈஸியாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ இந்த மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நம்ம தேங்காவை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பத்தியாக நம்ம எடுத்து நம்ம தேங்காய் இதில் போட்டு மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் இது பாருங்க, சின்ன சின்னதாக இதை பாருங்க, சிலையை நம்ம எடுத்து இதை இப்படி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் இதை போட்டுருக்குங்க. உங்ககிட்ட இந்த தேங்காய் உடைக்கும் போது அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா? அந்த தண்ணியை கொடுத்து ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படி தண்ணி மிஸ்ஸிங் அப்படி இல்லாத நேரத்தில் பட்சத்தில் நம்ம கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மட்டும் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிச்சு. நல்லா இந்த பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இதை பாருங்கள், மைதா மாவு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இதை பாருங்கள், அவ்வளோ நல்லா நைஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோதான். இது அப்படியே வச்சிடலாம். இப்போ மற்ற ப்ராசஸ் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பு நம்ம ஐஸ்கிரீம் ஐஸ் செய்கிறதுக்குங்க, குச்சி செய்கிறதுக்கு, குல்ஃபி ஐஸ் செய்கிறதுக்கு ஒரு கப்பு நான் ஒரு டம்ளர் அளவு சர்க்கரை சுகர் எடுத்திருக்கேன். இது இது மேக்ஸிமம் 150 கிராம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்து ஒரு கப்பு, அதாவது ஒரு டம்ளர் சர்க்கரையை நம்ம போட்டுக்கலாம். நம்ம அதே டம்ளரில் நம்ம சர்க்கரை போட்டோம் இல்லைங்களா? அதே இது டம்ளரில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக பால் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா சுட இருக்கணும். அளவு கரெக்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை நம்ம அப்படியே அந்த சுட இருக்க பாலிலேயே அப்படியே கரைக்கி விட்டுடலாம். நல்லா கரையட்டும். நம்ம எந்த கப்பால் நம்ம டம்ளரில் அளக்கிறோமோ, நீங்கள் கப்பு இருந்தாலும் அதே கப்பளவு பால் சர்க்கரை. நான் டம்ளரில் அளந்தனால ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் சர்க்கரை. ஓகேங்களா? இதை பாருங்க, நம்ம சுட ஊற்றுறனால அப்படியே இதை பாருங்க கரைஞ்சி வந்துடுது பாருங்க. ஒரு டம்ளர் நான் கரெக்டாக அரை மூடி தேங்காய்க்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன், ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் எத்தனை மூடி ஒரு தேங்காய் எடுத்தனா நீங்கள் அதே மாதிரி மெஷர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் கூட்டிக்கிங்க. அந்த ரேஷியோ கரெக்டாக ஒரே அளவாக இருக்கணும். ஹாய் கைஸ், இப்போ நம்ம முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இதில் சேர்க்க வேண்டியது என்னென்னா பால் பவுட்ரு. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷில் நீங்கள் இந்த பால் பவுட்ரு, இது ஒரு 10 ரூபா ஷேஷை தான். இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் 10 ரூபாய் இந்த ஒரு பாக்கெட்டு. நீங்கள் இந்த அரை மூடி தேங்காய்க்கு 3 பாக்கெட்டு கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா 2 பாக்கெட்டு கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு பாக்கெட்டு கூட போட்டுக்கலாம். நம்ம ருசிக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகரை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேயே இது நம்ம சுகர் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் இப்போ இந்த 3 பாக்கெட்டையும் நம்ம எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுகரு பாலை ஊற்றிட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த பக்குவத்தில் நம்ம இந்த பால் பவுடர் வச்சுருக்கோம் இல்லைங்களா? கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே போட்டுக்குங்க. போட்டு நல்லா கொஞ்சம் கட்டி இல்லாத கரைச்சிக்கோங்க. இப்போ பால் பவுட்ரு போட்டு இதை பாருங்க, ஒரு கட்டி கூட இல்லாமல் இதை பாருங்க நல்லா கரைச்சி வச்சுட்டோம். இதுதான் கரெக்டான பக்குவம். இதில் நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த தேங்காவை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை
இந்த இந்த பால் பவுடருக்கு பதிலாக மில்க் மெய்டு பால் இது எல்லாமே அது வேணால் உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்த இதில் வந்து அதாவது பாதாம் பவுடராக நீங்கள் இது பண்ணி அது மாதிரி போட்டுக்கலாம். இது நம்ம உள்ளே போட்டு கலந்துக்கலாம். ஆனால் வந்து ஐஸு நம்ம சாப்பிடும் போது குச்சி ஐஸு நம்ம குல்ஃபி சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ஒன்று செய்யலாம், நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு கடைசியாக வந்து நம்ம வந்து இந்த பாதாம் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அது மேலே ஃப்ளேவராக நம்ம மேலே போட்டுக்கலாம். சாப்பிடும் போது நம்ம வாயில் போடும்போது நல்லா இதாக இருக்கும், கன்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நம்ம வந்து நல்லா இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட இருக்கக்கூடாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா வந்து எல்லாமே கலக்கி நல்லா வந்து சூப்பராக வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா கட்டியாகவே இருக்குது. இந்த நேரத்தில் வந்து ஏலக்காய் தூள் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஏலக்காய் இது பவுடர் நம்ம வந்து ஐஸ் சாப்பிடும்போது குல்ஃபி சாப்பிடும்போது நல்லா அந்த வாசனை ஃப்ளேவராட்டி சூப்பராக இருக்கும். இதை போட்டு நல்லா கலந்துக்குங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கல, அந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் கலக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு தேவையான பவுலோ இல்லைன்னா டம்ளரோ ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி நம்ம டம்ளரில் ஊற்றி அதை எப்படி செய்யணும் நான் உங்களுக்கு காட்டுற வீடியோவில். ஓகேங்க, நம்ம வந்து இப்போ நம்ம ஐஸை வந்து நம்ம டம்ளரில் இப்போ நான் ஒரே சைஸ் உள்ள ஒரு 4 டம்ளர் எடுத்துருக்கேன். இதுக்கப்புறமும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு டம்ளரில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ அந்த 4 டம்ளர்லையும் ரொம்ப ஃபுல்லாக ஊற்றாதீங்க, முக்காவாக ஊற்றுங்க. நான் எப்படி ஊற்றுறேன்னா அதே மாதிரி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். போதுங்க, இதே மாதிரி சைஸு. ஓகேங்க, இப்போ 4 டம்ளர் இது பாருங்க. கரெக்டாக வந்து மேலக்க வந்து ஒரு முக்காவாக ஊற்றி வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக ஊற்றாதீங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து இது வெளியே வராதபடிக்கு அப்படி உள்ளேயே ஸ்டெக் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில்வர் பேப்பர் எடுத்துங்க. சில்வர் பேப்பர் எடுத்து ஒரு கப்லேயும் இந்த பாருங்க இப்படி வச்சு மூடிடுங்க. இப்படி எல்லாத்தையும் மூடி அப்படியே நீங்கள் ஒட்டி விட்டோன்னா அது கவர் பண்ணிக்கும். எல்லாத்தையும் வந்து இது பாருங்க இப்படியே வந்து நல்லா கொஞ்சம் காற்று போகாதபடிக்கு கரெக்டாக பண்ணிவிடுங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் நம்ம அந்த 4 டம்ளரையும் அப்படி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 4 டம்ளரையும் நம்ம சில்வர் பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டிக்கு உங்கள்கிட்ட எந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தாலும் ஓகே. நம்ம இந்த எந்த உங்களுக்கு ஸ்டிக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து இதை பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஓடிச்சு போட்டுக்குங்க. இதை பாருங்கள், ஓடிச்சு போட்டுங்க. இதை பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம குத்திக்கலாம். இதை பாருங்கள், இப்பயே நீங்கள் குத்தி வச்சதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது வந்து செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஸ்டிக்கு போட முடியாது. இந்த மாதிரி 4த்துக்கும் போட்டுக்கலாம் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 4ம் போட்டாச்சு. இதை பாருங்க, 4 டம்ளருக்கும் போட்டாச்சு. இப்போது இதில் இருந்து கரெக்டாக வந்து 8 to 12 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. இதை அப்படியே டச்சே பண்ண வேண்டாம். அந்த ஃப்ரீசரில் ஒரு 12 ஹவர்ஸ் முடித்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி செட் ஆகி வந்திருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம குல்ஃபி ஐஸு ரெடியாக இருக்குது. நல்லா ஃப்ரீசரில் வந்து 8 ஹவர்ஸ் நல்லா நம்ம முடிஞ்சிட்ட பிறகு அதை இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். அது எந்த அளவு எப்படி வந்திருக்கு, உங்களுக்கு அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 8 ஹவர்ஸுக்கு மேலேயே ஆகிடுச்சு. இப்போ தான் நான் உங்கள் முன்னாடி தான் வந்து நான் பிரிக்கிறேன். இதை பாருங்கள், இதை பாருங்கள். அதே மாதிரி இதையும் பிரிச்சிடலாங்க.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது நல்லா கெட்டியாக இருக்குது. இதை பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதில் வந்து ஒரே ஒரு கிண்ணம் கொஞ்சோண்டு வாட்ரு வச்சுக்கோங்க. வாட்ரு வச்சுட்டு அது உள்ளே வந்து இப்படி வச்சுருங்க. ஒரு 2 செகண்ட் வச்சு உங்களுக்கு பிடிச்ச உடனே எல்லாமே தானாக வந்துடும். உங்களுக்கு அதை நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் தண்ணியில் வச்ச உடனே இதை பாருங்கள் வந்துருச்சு. இதை பாருங்கள், இதை வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் நான் தட்டில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செம சூப்பராக இதை பாருங்கள், அழகாக வந்துச்சு. இதை பாருங்கள் அழகாக வந்துச்சு. இதில் வந்து உங்களுக்கு வந்து தேவையான நட்ஸை வந்து சும்மா அப்படி போட்டுருங்க. பார்க்குறதுக்கு டெக்கரேஷன் நல்லாயிருக்கும். நல்ல சம்மர் சீசனில் இது வந்து நம்ம வீட்லேயே நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நம்மளும் செய்து சாப்பிட்லாங்க. நம்ம கடையில் வாங்குறத விட அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவு எனக்கு மிகவும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நானும் இதில் வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு பெல்லுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.